செக். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து முதற்கண் அனைவருக்கும் பக்தி பூர்வமான சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது குறிப்பிட்டவாறு தொடர்ச்சியாக 7வது ஆண்டு ஸ்ரீவத்சத்தில் மகா சிவராத்திரி உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றும் குறைவர அழகா ஸ்வராலயாவுடைய பக்தி கீதங்கள், அதனைத் தொடர்ந்து 12 திருமுறைகளிலிருந்து சிவநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு ரொம்ப ஜோராக களை கட்டித்து, அப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு சிவானந்த லகரி பாட கேட்க நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்ஃபேக்ட் இது முடிஞ்ச உடனே கண்ணப்பன் மாமாவுடைய இன்னிசை இருந்தது. எல்லாரும் அந்த ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நந்தி குறுக்க வந்த மாதிரி அடியன் குறுக்கே வந்து விட்டேன். என்ன சிவராத்திரி அன்னைக்கு அதுவும் திருமூலர் அப்படிங்கிறதுனால எல்லாராலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்றே கருதுகிறேன். ஆனால் திருமூலருடைய முதல் பாட்டு, அவருடைய விநாயகர் துதியே 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு தான் திருமூலர் ஆரம்பிப்பார். அதனால் நந்தி எம்பெருமானை திருமூலர் போற்றி புகழ்ந்து பாடியது போல் உலகில் வேறு ஒருவர் பாடியிருக்க முடியாது. அந்த வகையில் கண்ணப்பர் குழுவினர் பாடவிருந்த தேவாரத்திற்கு அடியேன் இன்று குறுக்கே நந்தியாக வந்ததற்கு பெருமைப்படுகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றார் வள்ளுவர். இந்த ஆதியும் பகவனும் யார் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகிற்கும் உலகிலுள்ள இறை தேடும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் திருமூலர் தெளிவாக சொல்லி விளக்கிய வகையில் வேறொருவரால் சொல்லக்கூடுமா என்பது ஐயமே. பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அருமையான ஒரு பழமொழி உண்டு. ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு. அதனால் ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னேன் 2 அடியில். இப்போ ஔவையார் சொன்ன ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தானே முறையாக இருக்கும். சொல்லும்போதே ஸ்ரீவத்சன் ஔவையார் முதல் வரிசையில் அமருகிறார். என்ன தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றே உணர் அப்படின்னு ஔவையார் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதாவது இந்த தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரெஷர் தான். நம்ம எல்லாம் தமிழர்களாக பிறந்ததற்கு வெகு நிச்சயமாக நாம் பெருமை கொள்ள வேண்டும்.
தமிழில் உள்ள அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், ஞான பணுவல்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெகு நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு தங்கச்சுரங்கம், வைரச்சுரங்கம் தான். அப்படி இவ்வளவு எக்கச்சக்கமாக இருக்க, இதுவும் ஔவையார் சொன்னதான், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பெணிபல. இந்த உலகில் கற்க வேண்டிய கல்வி என்பது கரையில்லாதது. ஆனால் நமக்கோ ஆயுள் மிகவும் குறைவு. அந்த குறைவான ஆயுட்காலத்திலும் பல நாள் பெரும்பகுதி உண்டு உறங்கி விடுகிறோம். உண்டு உறங்கி கழித்த நேரம் போக மீதமுள்ள நேரத்தை பிணி இதில் கழித்து விடுகிறோம். அப்போ எப்படி படிக்கிறது? எதை படிக்கிறது? இந்த இடத்துல தான் திருவள்ளுவரும் ஔவையாரும் நமக்கு துணை வருகிறார்கள். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. இப்போ இன்றைக்கி தான் நம்ம 2026 இருக்கோம். விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஏஐ அப்படின்னு நம்மிலிருந்து பிரித்து புறத்தே நம் மன ஆற்றலை எல்லாம் புறவயப்பட்டு இழந்து விடுவதற்கு 1008 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஆனால் உங்கள் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது நான் சிறுவன் தான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் தொடர்ந்து கேள்விப்படக்கூடிய மாறாத ஒரு வாசகம் உண்டு, காலம் மாறிவிட்டது அப்படின்னு. இந்த காலம் மாறிவிட்டது அப்படிங்கிற கூற்று இப்போ உங்களுக்கெல்லாம் அப்போ இன்னும் எவ்வளோ பழசான கூற்றாக இருக்க முடியும்? ஆனால் இந்த பழைய திருக்குறள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா காலத்திலும் காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பொதுவான விதிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. மனிதன் மனம் வயப்பட்ட மனிதன், மனதை உடையவன் மனிதன். அதனால் இந்த மனம் என்பது தண்ணீர் போல, திறந்துட்டா டக்குன்னு கீழே கொட்டிடும். தண்ணீர் என்பது ஜீவன். அதை இப்பொழுது நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன பண்ணுறோம்? கீழே இருந்து ஊட்டத்தொட்டி மூலம் மேலே கொண்டு ஒரு டேங்கில் வச்சு பைப் மூலயமா தேவைப்படுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த மனதின் ஆற்றல் அளப்பரியது. கவனிக்காமல் விட்டுவிட்டால் சிதறுண்டு நம்மை கீழ்நோக்கி அழைத்து சென்று விடும். ஸோ மகான்கள் எல்லாம் இந்த மனதை கொண்டுதான் ஆத்மாவை உணர்ந்து அதன் மூலம் அகத்திலே இருக்கக்கூடிய அந்த கடவுளை உணர முடியும் என்று நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கிறார்கள். ஆதிகாலம் தொட்டே மனிதனுடைய இயல்புகளில் ஒன்று மூலத்தை தேடுதல். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் கடந்து வந்திருப்போம். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், இறையை அடைதல் ஒவ்வொருவரின் உரிமை. உரிமையை அடைவதற்கு கடமை இன்றியமையாதது. இறை அடைதல் உரிமை என்றால் அதற்குரிய கடமை என்ன என்றால் தன்னை அறிதல், தன்னை அறிய முற்படுதல். தன்னை அறிய முற்படுவதற்கு மனம்தான் ஒரு சிறந்த கருவி. அப்படியானால் அந்த மனதை எவ்வாறு வசப்படுத்துவது? இது போன்ற கேள்விகள் எல்லாம் எழும்பொழுது
திருமூலர் துணைக்கு வருவது போல் வேறு யாராலும் துணைக்கு வர முடியாது. சின்ன சின்னதாக 4 வரியில் அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் வேறு யாருக்கும் அப்படி எளிமையாக கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். முதற்கண் திருமூலர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். நம்ம ஒரு சிறப்பான திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு சிறப்பான ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். நமது பிரேமிகேந்திர அரங்கத்தில் அடியேன் திருமூலரின் வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கெல்லாம் உங்களுடன் பகிர்ந்திருந்தேன். அதனால் இங்கே அது ஸ்கோப் இல்லை. நீங்கள் அனைவரும் திருமூலருடைய வாழ்வு அறிந்ததே. ஒரு சில தகவல்களை மட்டும் கூறி, திருமூலர் சித்தத்தில் சிவனை தாங்கியதால் அவரும் ஒரு சிவசித்தரே. இந்த சித்தர் அப்படிங்கிற கான்செப்டும் தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு தனி கான்செப்ட். ரிஷிகள் முனிவர்கள் அப்படின்னு இறை நோக்குபவர்கள், இறை அறிந்து நமக்கு தெரிவிப்பவர்கள் எல்லாம் ரிஷிகள் முனிவர்கள் என்று வழங்கப்பட்டாலும், தமிழகத்தில் மட்டும் ஒரு தனியாக எப்பொழுதுமே சித்தத்திற்குள்ளே சிவனை தாங்கிய சித்தர்கள் இருந்தார்கள். அதில் 14 சித்தர்கள் வந்து ரொம்ப பிரசித்தம். திருமூலர் அந்த 14 சித்தர்களிலும் வருவார். சிறப்பாக 63 நாயன்மார்களிலும் வருவார். அதான் திருமூலருக்கும் மற்ற சித்தர்களுக்கும் இடையே உள்ள மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்திலே பக்தி இலக்கியங்களில் தேவாரத்திற்கு உள்ள ஏற்றம், அதுவும் ஸ்ரீவத்சவாசிகளுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தேவாரத்தினுடைய 18,000 திருமுறைகளையும் இங்கு 45 முறை பாடி முற்றோதி முடித்த ஒரு குழு. நீங்கள் அந்த குழுவே இன்றைக்கு சிவராத்திரி இரவு முற்றோதல் 7வது முறையாக முற்றோதல் செய்ய இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில் வந்து 63 நாயனார்களை வகைப்படுத்தினார் அல்லவா, அதுதான் மூலம். அதில் திருமூலரையும் அவர் வகைப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் இந்த 63 நாயன்மார்கள் அவர் ஒருத்தராக கொண்டாடப்படுவதற்கு காரணம், சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கீகரித்த 63 நாயன்மார்களில் திருமூலர் அவர்களும் ஒருவர். அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பி தொகுத்த தேவாரத்தில் 10ஆம் திருமுறை முழுவதும் திருமூலருடைய பாடல்கள் மட்டுமே தொகுக்கப்பட்டன. ஒரு திருமுறை, இந்த 12 திருமுறையில் ஒரு முழு திருமுறையும் திருமூலருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் மற்ற சித்தர் பெருமக்களுக்கு இல்லாத பெருமை திருமூலருக்கு வாய்த்த மிகப்பெரிய ஒரு பெருமை. திருமூலர் 9 தந்திரங்களில் கிட்டத்தட்ட 232 அதிகாரங்கள், 9 திருமுறைகளில் 9 தந்திரம் திருமூலருடைய அந்த திருமந்திர மாலை என்பது 9 தந்திரமாக பகுக்கப்பட்டுள்ளது. அந்த 9 தந்திரங்களும் 232 அதிகாரங்களால் ஆக்கப்பட்டவை. நான் இதெல்லாம் இந்த நம்பர் சொல்கிறதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது, பின்னாடி கனெக்ட் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. 9, 232, இந்த 9லும் அவர் மொத்தம் பாடினது, பொதுவாக சொல்வது 3000 என்று சொல்வார்கள். அதில் கடவுள் வாழ்த்து பாட்டு, ஒரு சில சிறப்பு பிற்சேர்க்கைகள் எல்லாம் உண்டு. அவைகளெல்லாம் தொகுத்தால் 3047 பாடல்கள் வரும். இந்த எண்ணிக்கையை மனதில் கொள்ளுங்கள். இந்த 9 தந்திரத்தையும் அவர் 3ஆக பகுத்திருப்பார். முதல் 4 தந்திரங்கள் சிவஞானம்தான், அதாவது
திருமூலரை பொறுத்தளவில் வேற எந்த சிந்தனையும் இல்லை இருக்கு. இந்த 3000 பாடல்களிலும் சிவசிந்தனை தான். ஆனால் என்ன வித்தியாசம், ஏன் அடியேன் இன்று சிவராத்திரி என்று திருமூலரை பற்றி பேச தலைப்பட்டேன் என்றால், அவர் வெறுமனே நம்மை சிவசிவா என்று சொல்லு, இந்த பாடலை பாடு, இந்த மந்திரத்தை ஓது அப்படின்னு மட்டும் தன்னுடைய திருமந்திரத்தில் அவர் சொல்லலை. மனிதன் என்பவன் சிவபரமாகலாம், மனிதன் என்பவன் அந்த சிவத்தையே அடையலாம், சிவனாகவே மாறலாம் என்று உறுதிபட தன்னுடைய திருமந்திரத்திலே அதற்கான சூட்சுமங்களை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார். தகுதி வாய்ந்தோர், முனைவோர் யாராக இருந்தாலும் சிவனை அடைய முடியும் என்று அறுதியிட்டு கூறியிருக்கிறார். அதனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு கொஞ்சம் திருமூலர் சொன்னதில் ஒரு சில விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். இதுவரைக்கும் நமக்கு அப்படி ஒரு சங்கல்பம் வரலைன்னா இன்றைக்கி அந்த சிவனை அறிவோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் வரட்டுமே அப்படிங்கிற ஒரு சிறு எண்ணம். அதனால் அவர் எல்லா விதமான மார்க்கங்களையும் தன்னுடைய திருமந்திரத்திலே பதிவு செய்திருக்கிறார். முதல் 4 தந்திரங்களில் சிவஞானம் பற்றிய சாதக வழிமுறைகள், 5வது தந்திரத்திலே சைவ சித்தாந்தம் என்பது பற்றிய முழுமையான விளக்க உரை, 6, 7, 8, 9 ஆகிய தந்திரங்களில் சைவ சித்தாந்தத்தை நேரடியாக உணர்வதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படின்னு இந்த 3000 பாடல்களில் அவர் அப்படியே நம்மளை கையை பிடிச்சி அப்படியே அழைச்சின்னு போவார். அப்படி எல்லாமும் இருக்கு அதில். அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி பக்தி மார்க்கமும் உண்டு, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 விதமான மார்க்கங்களையும் துல்லியமாக நம்ம என்ன செய்யணும்னா மனசை அதில் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். மனசை அப்ளை பண்ணி சாதாரண எளிய தமிழில் இருக்கும், ரொம்ப கடினமான தமிழ்லாம் கூட கிடையாது, ரொம்ப புரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. திருமூலருடைய தமிழ் அவ்வளவு. அதனால தான் இப்போ அந்த மீண்டும் ஒரு அந்த ஔவையார் சொன்ன பாட்டை சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ புரியும். அது தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும். இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கவிதை நூல்கள். ஒன்று திருக்குறள் கூட வெண்பா, தேவர் குரலும் நான்மறை முடிவு, 4 வேதங்களுடைய முடிவுகளான உபனிஷத்துகள். நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன், இடையில அப்படியே கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டேன். தமிழில் 4 2 சொல்லுக்குருதியில் திருக்குறள் சொன்னேன், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நமக்கு இன்றைக்கி மாதிரி அன்றைக்கும் டீவியேஷன்ஸ் இருந்தது. அந்த டீவியேஷன்ஸ்லேருந்து ஒருத்தன் எப்படி தன்னை தற்காத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் 2 அடியில் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. அதுதான் கற்க கசடர. கொஞ்சம் அப்படி பின்னாடி பிரித்து போடணும். கற்பவை நிறைய இருக்குது உலகத்தில், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. அதில் கற்பவை எது என்று தெரிந்து கசடர கற்க, அப்படி கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு பொதுவாக திருவள்ளுவர் சொன்னார். ஔவையார் வர்ற காலத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஞான நூல்கள், இலக்கியங்கள் இப்படி நிறைய வந்துவிட்டா, அதில் நீங்கள் எதை படிக்கணும்னு இந்த பாட்டில் ஸ்பெசிஃபைடாக சொல்லியிருக்காங்க. தேவர் குரலும் திருநான்மறை முடிவும். நான்மறை எல்லாராலையும் தொடர்ந்து படிக்க முடியுமா என்னங்கிறது தெரியாது. கற்றறிந்த பெரியோர்கள் மூலமாக அந்த உபநிடதங்கள் அதனுடைய சாராம்களை கேட்டறிய வேண்டும். மூவர் தமிழும். யார் அந்த மூவர்?
தேவார மூவர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். முனிமொழியும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. பெருமக்கள், ரிஷிகள் இவாளுடைய சொற்களை எல்லாம் நீங்கள் கேட்கலாம். முனிமொழியும் அடுத்து என்ன சொன்ன? தேவர் குரலும் திருநான்மணி வடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும். இந்த இடத்துல ஐயம் திரிபெற இந்த 63 பேரில் மாணிக்கவாசகர் இல்லைங்கிறத ஔவையாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 8ஆம் திருமுறையாக துவக்கப்பட்ட மாணிக்கவாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையும் 8ஆம் திருமுறையில் இருக்குது. அதை மூவர் தமிழுக்கு பின்னாடி தனியாகவே இதை சேர்க்குறாங்க. நம்ம இதை பற்றியும் ஒரு விரிவாக மாணிக்கவாசகருடைய கால ஆராய்ச்சிங்கிற ஒரு பகுதியில் பின்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த பாட்டுக்குள்ளே போனேன்னா, திருமூலருடைய கவின்னு சொல்லலை, திருமூலருடைய அந்த ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது தனித்தனி சொற்களாக இருக்கும், ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகை இருக்கும். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். இதில் ஏதாவது இதுக்கு பொழிப்புரை வேணுமா? அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்புதான் சிவன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது. அடுத்த லைன் என்ன சொல்றாரு? அன்பே சிவமென்று ஆறும் அறிந்த பின். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த 4 லைனுக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களால் அழகாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும் அவருடைய பாடல்கள். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். தீமையே செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு சிவ சிவன்னு அவனால் சொல்ல முடியாது, அவனுக்கு சொல்ல தெரியாது. சிவ சிவ என்ன தீவினை மாளும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா என்னாகும்? உங்களோட தீவினை கெட்டு போயிடும். சிவ சிவ என்ன தேவரும் ஆவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். 4 வரியில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு வரைக்கும் அடுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். முதல்ல தீவினை பாவத்தை கொண்டு வந்தவனால் சொல்லவே முடியாது முதல்ல அதை. 2வது அவன் சொல்லிட்டான்னா அவன் கொண்டு வந்த வினை அருந்துவிடும். 3வது வரியில் சொல்கிறார் சிவசிவ என்ன தேவரும் ஆவார். பாவம் போயிடுது, தேவராயிடுறாரு. அடுத்து சிவசிவ என்ன சிவகதியாமே. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே இது மாதிரி சிம்பிளாக தான் சொல்லுவார். இந்த 3000 மந்திரத்தையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க விவேக சிந்தாமணியில் சொன்ன மாதிரி நூதன விவேகிகளுக்கு நுழையாது, நுழையுமால் பூதல ஜென்ம கோடி புனிதலான். சின்ன சின்ன விஷயந்தான். இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளால் ஏன் அனுசரித்து அடைய முடியல அப்படின்னா முன்வினை. ரொம்ப ஞான சம்பந்தம் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார், ரொம்ப டெக்னிக்கலாக. அதாவது பெரும்பாலும் நம்ம இவர்கள் காட்டிய பாதை பக்தி பாதை என்று ஒரு சில பாடல்களை பாராயணம் செய்து கடந்து விடுகிறோம். சற்று அந்த லிரிக்ஸுக்குள்ளே புகுந்து பார்க்கணுன்னு தோணித்து அப்படின்னா அது உங்களுக்கு ஞானச்சுரங்கங்களை திறந்து காட்டும். நாம் எல்லாம் அந்த மும்மலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பெரியவர் பேச கேட்டிருப்போம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு. ஞான சம்பந்தம் ரொம்ப அழகாக விளக்குவார் அதை. முன்வினை காரணமாக நான் அப்படிங்கிற ஆணவம் வரும். அதை நம்ம உற்று நோக்கி பக்தி செய்து
ஞானமடைய முற்பட்டு தவிர்த்தால் அதுலேருந்து தப்பிக்கலாம். இது பண்ணாமல் மாட்டும் பொழுது தொடர் பிறவிகளில் இதற்குள்ளே சிக்கி கன்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் சேருது. அந்த ரெண்டாவது மலம் வந்து பல பிறவிகளின் தொடர்ச்சி. ஆணவ மலத்திற்கு உட்பட்டு வாழ்ந்த பல பிறவிகளின் தொடர்ச்சியில் கன்மம் அப்படிங்கிறது சேர்றது. மாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான உண்மையை நம்மளால் பார்க்க முடியாது. உங்கள் முன்னாடி தான் உண்மையான உண்மை இருக்கும். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இது வள்ளுவர் நமக்கு கொடுத்துருக்கிற சிம்பிள் டேர்ம். திருமூலரும் ஒரு இடத்துல இதை சொல்லுவார், நான் பின்னாடி அதை சொல்கிறேன். உள்ளே மையத்தில் இருப்பது உண்மை. ஆனால் உள்ளே போனால் தானே அந்த உண்மையை நம்ம பார்க்க முடியும். புறவயப்பட்டு ஆணவம் கண்மத்திற்கு உட்பட்டு நாம உற்பத்தி பண்ணக்கூடிய மமகாரம், நான் எனது, அகங்காரம், மமகாரம், இதனால் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு உலகத்தை உண்டாக்குறோம். அந்த உலகத்தின் வழியாக வெளி உலகத்தை பார்க்குறோம். இது மாயைக்கு கொஞ்சம் ஒரு புது விளக்கம் திருமூலர் சொல்லக்கூடிய விளக்கம். ஞானசம்பந்தரும் சொல்கிறார். அப்போ நம்மளை சுற்றி நம்மை நோக்கி வரக்கூடிய எந்த உண்மைகளையும் இந்த மும்மலம் கொண்டு பார்ப்பதால் உண்மை புலப்படாமல் புறவயப்பட்டு தொடர்ந்து இதை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகிறோம். இந்த அக்யூமுலேஷனெல்லாம் குறைச்சாதான் பக்தி சித்திக்கும். பக்தி சித்திச்ச பிறகு தான் ஞானத்தை பற்றி யோசிக்க முடியும். பக்தி ஞானம் அடைஞ்ச பிறகு தான் முக்தி. ஸோ இப்போ நம்ம பிறந்த பிறகு இதெல்லாம் கடந்து முக்தி அடைய வேண்டியது ஒவ்வொருடைய உரிமை என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸில் பக்தி யோகமும் சொல்லியிருக்கார். அஷ்டமா சித்திகளை அடைவதற்கான வழிகளையும் திருமூலர் சொல்லியிருக்கிறார். அஷ்டமா சித்திகளை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமும் கொடுத்துருக்கார். எதெல்லாம் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு. அனிமா அப்படின்னா தன் உருவத்தை சுருக்குதல். இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் நீங்கள் திருமந்திரத்தை போய் நல்லா படிக்கலாம். திருமந்திரத்தில் அஷ்டமா சித்திகளை அடைவதற்கும் வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. மகிமா, உருவத்தை பெருக்கிக் கொள்ளுதல். கிரிமா, கிரி என்றால் மலை. மலைன்னு ஒரு மலையை பார்த்த உடனே உங்களுக்கு டக்குன்னு தோணக்கூடிய விஷயம் என்ன? பலம். ஸோ மலை போன்ற பலத்தை நீங்கள் அடைய முடியும் இந்த கிரிமா அப்படிங்கிற யோகத்தால். அட்டமா சித்திகளில் லஹிமா, பஞ்சு மாதிரி. இப்போ மலை மாதிரி கனமாக்கிக்க முடியும், பஞ்சு மாதிரி மென்மையாக்கிக்க முடியும். ஐந்தாவது பிராப்தி. நம்ம இந்த மனித வாழ்க்கையில் இந்த மேலே சொன்ன இந்த 4 விஷயங்களை பற்றி நமக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, இந்த பிராப்திங்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் விரும்புவோம். ஏனென்றால் அவன் எண்ணக்கூடிய ஒரு விஷயம் பலிதமாகணும் இல்லையா? நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய பெரும் பிரார்த்தனைகள் ஒன்று. இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது கூட பாரதியாருடைய ஒரு பாடல், அது ஒரு பிரார்த்தனை தான். அது எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அது ஒரு பிரார்த்தனை. ஸோ நினைப்பது நடப்பது பிராப்தி. அடுத்து பரகாய பிரவேசம். திருமூலர் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காமிச்ச ஒரு விஷயம் அது. கூடு விட்டு கூடு பாய்தல். போயிட்டு திரும்ப வர முடியும் அப்படிங்கிறத, இதற்கெல்லாம் அவர் தன்னுடைய 9 தந்திரங்களில் ஒரு சில தந்திரங்களில் இதை பற்றி விரிவான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். 7வது ஈசத்துவம்.
அதாவது இறைவனுடைய பண்புகளில் ஒன்றை நாம் அடைவது. இறைவனுடைய பண்புகள் என்ன? உருவாக்குதல், படைத்தல், காத்தல். திருமூலர் அழித்தல்னு சொல்ல மாட்டார், நிறைவு செய்தல் அப்படிம்பார். படைத்து காத்து நிறைவு செய்தல் அப்படிம்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தர் பெருமக்களுக்கு அழிவுங்கிற கான்செப்டே கிடையாது. சித்தர்களுடைய சிந்தனையில் அழிவுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, நிறைவு தான். ஸோ படைத்தல், காத்தல், நிறைவு செய்தல் ஆகிய இந்த முக்குணங்களும் ஈசத்துவம். எட்டாவது வசித்துவம். எல்லாருக்கும் நம்ம சொன்னால் 10 பேர் கேட்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. நம்பால் மக்கள் ஈர்க்கப்படுதல். இந்த 8 தான் அஷ்டமா சித்திகள். இந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் யோகத்தால் வருவது. பக்தி முத்திய நிலையில் தானே கிடைப்பது. நான் சொன்னதை நீங்கள் சாய்ஸில் விடுறதுனால விட்டுறலாம், கேட்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த அஷ்டமா சித்திகளை அடையலாம். பக்தியில் கரையும் பொழுது இறைவனுடைய அருளால் தானாகவும் கிடைக்கப்பெறலாம். இப்போது திரும்பவும் திருமூலர் இறைவனுடைய குணங்களாக ஒரு எளிமையான ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். கோளிர் பொறியர் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த உடம்பில் 5 ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, ஐம்பொறிகள். இதனால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, என் குணத்தானாகிய இறைவனின் தலையாய குணங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பண்ணலை அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுத்த இந்த ஐம்புலன் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிற பொருள்பட அவர் சொல்லியிருப்பார். இந்த 8 குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத திருமூலர் எளிமையான ஒரு 4 வரி பாடலில் சொல்லியிருப்பார். 1 அவன்தான், 2 அவன் இன்னொருள், 3 நின்றனன், 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 சென்று தான் உணர்ந்து தான் இருந்தான் 8 அப்படின்னு இந்த இறைவனுடைய அந்த 8 குணங்கள் சொல்வார். ஏகம் இறைவன். இந்த உலகத்தில் இறைவன்னா யாருன்னா அவன்தான், 2 கிடையாது. 1 அவன் தானே, 2 அவன் இன்னருள். உருவம், அதாவது அந்த ஏகம் அப்படிங்கிற நிலையிலிருந்து திரியும் பொழுது இருமைகளாக இருப்பது அவன்தான். சித்தர்கள் சொல்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நன்மை தீமை அப்படிங்கிறதுக்குள்ளே போக மாட்டாங்க. எல்லாத்தையுமே அருளாக பார்க்கக்கூடிய பார்வை சித்தர்களுடையது. 2 அவன் இன்னருள். 3 நின்றனன், அதாவது நேற்று இன்று நாளை. இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தான் அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அவனை பொறுத்துள்ள 3லையும் அவன் இருப்பான். 4 உணர்ந்தனன். நம்முடைய வேதங்களான 4 வேதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4ம் அவனிலிருந்து வந்தது, அவனே தான், அவனுடைய உணர்வு தான். 5 வென்றனன். இந்த 5 வச்சு தான், இந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் இந்த பிரபஞ்சத்தை அவர் படைக்கிறார், நம்மையும் படைத்திருக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னென்னா, இந்த பஞ்சபூத கூட்டுகளாலான இந்த உடல், இந்த பஞ்சேந்திரியங்களால் நம்மை அகம் வயப்படாமல் புறம் வயம் உட்பட்டு நம்மை நகர்த்துவதால் நம்மளால் அதை ஜெயிக்க முடியல. ஜெயிச்சுட்டா நீங்கள் அவன் ஆயினால தான் அவர் 5 வென்றவர். 6 விரிந்தனன்.
5 வெல்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 சுவைக்கு நாம் ஆட்படுகிறோம் அல்லவா. சுவையாக 6 சுவையாக விரிகிறார் அவர். இதை இரு பொருள்பட கூறுவர் உண்டு. அறுசுவையாக விரிகிறார் என்று கூறுவார் உண்டு. 5ஐ தாண்டி 6வது இருக்கக்கூடிய அந்த அகமாக விரிபவன் அவன் என்று ஒரு பொருள் உண்டு. 7 சென்று அப்படின்னா, நம்ம 7 உலகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 7 உலகங்களையும் நீக்கமர நிறைந்தவன் சென்று வருபவன். அத்தனையையும் தான் உணர்ந்து தான் இருந்து 8ஆக இருக்கிறான். இந்த இப்போ சொன்ன இந்த 7க்குள்ளேயும் ஊடாக இருப்பவன், தானாக உணர்பவன், தானாக இருப்பவன், அவன் 8 அப்படின்னு இந்த திருமூலர் ஒரு 4 வரி பாடலில் இறைவனுடைய இந்த 8 குணத்தை விவரிக்கிறார். இப்போ 5 வென்றனன் 6 விரிந்தனன் இருக்கு பார்த்தீங்களா, இது இறைவனுக்குரிய குணம். உங்களுக்குரிய குணமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 4 வரி சொல்லியிருக்கிறார். பார்ப்பான் அகத்தே பார்ப்பசு 5 உண்டு. மேய்ப்பார் யாருமின்றி வெறித்து திரிவன. மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே. 4 வரி தான். அந்த 4 வரிக்குள்ள அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன். பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருமூலர் ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறார். வள்ளுவர் கூட அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு அந்தனர் என்ற ஒரு அழகான தமிழ் சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். தன்மை ஆண்பால் விகுதி, அதான் அந்தணன். அகத்திற்குள்ளே தன்மையாக இருப்பவன் அவன்தான் அந்தணன். அவன் யார்? அறவோர், எப்பொழுதும் அறம் செய்யக்கூடியவன், வேறு எந்த உயிர்களுக்கும் கெடுதல் நினைக்காதவன் அப்படிங்கிற தன்மையில் அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே இவர் இந்த நம்ம அந்தணர்களை இப்போ கலோக்கிய லாங்குவேஜில் பாப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறது திருமூலர் தான் பயன்படுத்துகிறார். ஆனால் அவர் பயன்படுத்துகிறவருடைய நோக்கம் வேறு. பார்ப்பவன் எவனோ அவன் பார்ப்பனன், தன்னை தனக்குள்ளே பார்ப்பவன் எவனோ அவன் பார்ப்பவன். ஸோ பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பஞ்சபூதங்கள் அவனுடைய அகத்துக்குள்ளே இருக்கு. பொதுவாக மேய்ப்பார் இன்றி அதுக்கு அளவில்லாத பவர் உண்டு. அதை கட்டுப்படுத்தி சேனலைஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஆள் இல்லாதனால அது திரிதான். மேய்ப்பாரும் உண்டாய், நீ சப்போஸ் அதுக்கு கடிவாளம் போட்டுட்டீன்னா, வெறியும் அடங்கினால், புலன் வழி சென்று வீணாக்கக்கூடிய அந்த ஆசை அடங்கிவிட்டால், பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே. ஸோ இந்த 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 பஞ்சேந்திரியங்களால் எப்படி நீங்கள் வெளியில் போகிறீங்க, அந்த பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்தினா எப்படி உள்ளே போகிறீங்க அப்படின்னு. டைம் ஆகிட்டு இருக்கா? எவ்வளோ நேரம் இருக்கு? 5 நிமிஷமா? சரி. ரொம்ப எளிமையாக இன்னும் ஒரு 2 பாடல் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஏன்னா அடுத்து வார்னிங் பெல் வந்துடுத்து. சலங்கை ஒளி வார்னிங் பெல் ஆகிடுத்து. சிவபெருமான் கோச்சுப்பார். அப்புறம் இப்போ எல்லாம் நாட்டியாஞ்சலி ஆர்டர் ரெடியாக வந்திருக்கா, நீ பாட்டுக்கு எவ்வளோ நேரம் திருமூலரை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் கோச்சுக்க போகிறார். அப்புறம் ஸோ இந்த பஞ்சேந்திரியங்களை அடக்குவதன் மூலம் நாம் எவ்வாறு இறைநிலையை அடையலாம் என்பதை எப்படி அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி
வள்ளுவரும் திருமூலரும் பல இடங்களில் வந்து ஒத்து போகிறத நம்ம பார்க்கலாம். தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவது கற்றோர் செயல் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்வார். என்ன சொல்வார்னா, தன்னுடைய இன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலக உயிர்கள் எல்லாம் இன்புறுவதை பார்த்து எவன் இன்புறுகிறானோ, அதாவது காமுறுவர், அவன் கற்றவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அது மாதிரி திருமூலரும் ரொம்ப அழகா, யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் ஒரு இன்பத்தை அனுபவிச்சிருக்கேன், அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். ராமானுஜர் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, வான் பற்றி நின்ற மறைபொருள். இந்த அண்டம் பேரண்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உருவாக்கிய ரகசியம் எதுவோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். அது இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த ஊனுக்குள்ளே உணர்வு ரீதியாக இருக்கிறது. அதை நீங்கள் சொல்ல சொல்ல தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. உள்ளே இருந்து அது தானாகவே நீ அதை சொல்ல 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 நீ அதுவாக ஆகுவதை காண்பாய் அப்படின்னு ஒரு 4 வரியில் சொல்லியிருப்பார். அப்படி அவர் காட்டிய அந்த மூல முதல்வன் நமச்சிவாய என்ற அந்த சிவபெருமானே என்று கூறி, இதுகாரும் நம்பரிங் கரெக்டாக ஞாபகப்படுத்தினார் அவர். நமசிவாய 5 எழுத்து கரெக்டாக சொன்னார். 232 அதிகாரம் 5 கூட்டினீங்கன்னா 5 வரும். 3047 கூட்டி பாருங்க, 14. ஸோ இந்த 5 அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து சேர்த்துருவார். இது மாதிரி இன்னும் நிறைய அதில் சொல்லலாம். ஸோ நேரம் கருதி அடுத்து நாட்டியாஞ்சலி உங்களை மாதிரியே நானும் ஆவலாக உள்ளேன். ஸோ இந்த அருமையான சிவராத்திரி மாலை பொழுதில் உங்களுடன் திருமூலர் பற்றி சற்று சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை நல்வாய்ப்பாகவும் பெருவாய்ப்பாகவும் எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.